தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய அரசு நிதியை அள்ளி அள்ளி கொடுப்பதாகவும் மாநில அரசு மக்களுக்கு கிள்ளி கொடுப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு வழங்கிய வெள்ள நிவாரண நிதியில் மத்திய அரசின் பணம் 75% இருப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. மிக்ஜாம் புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ்நாடு குறிப்பாக சென்னை சந்தித்தது. எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து சுமார் 7033 கோடி கேட்டார். இதுவரைக்கும் எங்களுக்கு வந்தது என்ன? 0 தான். ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசிலிருந்து வரவில்லை. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள பெரவள்ளூர் பகுதியில் பாஜக சார்பில் காக்கி சட்டை பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது. என்னடா பொதுக்குழு செயற்குழு இந்த நாய்ங்க பண்ற இம்சை தாங்க முடியல. எலெக்ஷன் வேற வரப்போகுது, எனக்கு மாலை போட்டு போட்டோ எடுத்து நல்லா அமகலப்படுத்திடுவேன், தெரியுதா? சரி, ஓகே. அண்ணனுக்கு ஆரத்தி எடுத்து மாலை மரியாதை செய்வோருக்கு தலா 50 ரூபாய் பரிசு. காசு எப்படா சொல்றானே? சாரி நெப்புலாவா வந்திருக்கு. காசு காசு குறா குறா தானே போடு. டேய் சீக்கிரம் அந்த மாலை எடுத்துட்டு வாடா. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்னையாது? சாப்பிடுங்க சார். அன்பார்ந்த பெரியோர்களே, மைக்க மாத்தி பிடிச்சா எப்படா கேக்க எடுபட்டவள. சாரிண்ணே. முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் தொகுதியான குளத்தூரில் எண்மண் எண் மக்கள் யாத்திரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் காக்கி சட்டை அணிந்து கொண்டு அண்ணாமலை கலந்து கொண்டார். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. பொது பாஜக இளைஞரணி சார்பில் அவருக்கு பொம்மை துப்பாக்கி வழங்கப்பட்டது. ஆமா, AK-47 கையில வச்சுக்கிட்டு எதிரி முன்னாடி எய்ம் பார்த்து நிக்கிறாரு. டொப்பு சுட்டுருவாரு. சாம்பார கலக்கி ஊத்துற சாக்கடைக்கு சாவடால் பேச்சு. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. துப்பாக்கியை எப்படி கையாளுவீர்கள் என செய்து காண்பிக்க சொன்ன போது அவர் துப்பாக்கி குண்டை எங்கே செலுத்துவது என தெரியாமல் பழைய காலத்தில் பீரங்கியின் முன்பகுதியில் செலுத்துவது போல குண்டை போட்ட நிகழ்வு வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பொது பாஜக இளைஞரணி சார்பில் அவருக்கு பொம்மை துப்பாக்கி வழங்கப்பட்டது. நம்மளுக்கு வேண்டிய ஒரு 4 பேர் வீட்டுக்கு வருவேன். அந்த கூரையில AK-47 துப்பாக்கி ஒரு 10, PK-47 துப்பாக்கி ஒரு 8 இருக்கு. எடுத்து கையில கொடுத்து விடு. ஏண்டா PK-47 புது ஆயுதமா கண்டுபிடிச்சிருக்க? சும்மா பேச்சுக்கு சொல்றேங்க. ஏத்துங்கடா வண்டியில. ஒரு முறை சென்னையில் மோடிக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். இதுவரைக்கும் உடைச்சல பத்தாதா? பர்னிச்சர் மேல கை வச்சா முதல் டெட் பாடி நீதான்டா. ஐயா, 1 ரூபா 2 ரூபாயில பணத்தை கொட்டி கொட்டி கொடுக்கின்றோம். அந்த செயற்படுங்க. டேய், நீ போடுவா பரதேசி உன்னை மீட்டர் வந்து மதிக்கிறான். கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க மாநில அரசு. கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க மாநில அரசு. ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நீ ஒண்ணும் சொல்லல போ. மத்திய அரசு கொட்டி கொட்டி கொடுக்கறாங்க. மானங்கட்டங்க காலாவல் டேய். ஏமா அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அந்த அடிய. ஐயோ வேணப்பா அந்த வலையெல்லாம் வச்சுக்கறாப்பா. தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி ராமர் கோவில்னால் நமக்கு என்னையா பிரயோஜனம்? நல்லதானே சொல்லிக்கார பர்னா. இத வரவேறுங்க. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வார். 5 கோடி பேர். நாங்க ஏண்டா நடுச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம்? வந்து நின்னது குத்தவாடா. இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி அவங்க நீங்க எல்லாம் பார்த்திருக்கிறீங்க. ஓ இவரா? ஆமா, நீங்க முதல்ல பதவி ஏத்த உடனே இவர் அயல்நாட்டு அதிபர், இவர்கிட்ட கொடுத்த இவரு சோதனை பண்றாரு. நம்முடைய பாரத பிரதமர் அவரின் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன்.
சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பரவியா? தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய, உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள். உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா என்னங்க இது? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளையும் வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். இவங்களுக்கு அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் உங்களுக்கு நான் என்ன செய்யணும்? உங்க கட்சியில நான் சேர்ந்து லைஃப் பூரா உங்க கூட இருக்க முடிவு பண்ணிட்டேன். டேய் ஒரு 50 ரூபா இருந்தா கொடுத்துட்டு கூட்டிட்டு போங்கடா. நம்ம தலைவர் இப்படி செய்வாரு எதிர்பார்க்கல. பொருளாளர் கொஞ்சிட்டு இருக்காருயா. இது என்ன புதுசா நடக்குது? அதான் டெய்லி நடக்கிறதாச்சே. நீங்க அந்த பொண்ணை வச்சிருக்கிறது தொண்டர்களுக்கு பிடிக்கல. அவனுக்கு பிடிக்கலன்னா விடு, எனக்கு பிடிக்குது. வீட்ல மீச வச்ச ஆம்பளைங்க 27 பேர் இருக்கும். ஆனா இது வரைக்கும் நீ ஆம்பளை கூட விளையாடியோ பேசியோ நான் பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் பொம்பளை கூட விளையாட, பொம்பளை கூட பேசுற. ஒரு சிறந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பலையிலே அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இங்க பாருங்க, இவன் அவன்லாம் சொல்ற வேலை வச்சுக்காதீங்க. இவர் என்னோட பழைய முதலாளி. இவன் பெரிய முதலாளினா அப்ப எங்க இருக்கிற பேர் என்ன? முதலாளி மூஞ்சி மோரையும் பாரு. பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய சிறப்பான நன்றிகளை, வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாடா அப்பள கூட நான் தூள் மைசூர் பாக் வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் அது குப்பையில கொட்ட சொல்றேன்டா. என்ன பார்த்தா தூள் மைசூர் பாக் வாங்க வந்த மாதிரியா இருக்கு. என்ன மைசூர் பேலஸ் வாங்க வந்த மாதிரியா இருக்கு? அமுகு டுமுகு அமால் டுமால். பாரதிய ஜனதா கட்சி 52% எலக்ட்ரல் டொனேஷன் எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து வருது. காங்கிரஸ் 62% வருது. தமிழ் மாநில காங்கிரஸ் 93% பாண்ட்ல இருந்து வருது. நீங்க உண்மையா ஐபிஎஸ் படிச்சிருக்கீங்களா சார்? அந்த நாலேஜ் இருந்தா உங்களுக்கு இது தெரியாதா? நான் பேசிக்கா ஒன்னு கேக்குறேன். பேரை சொன்னாலே அதனுடைய டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியாது? தமிழ் மாநில காங்கிரஸ் 93% பாண்ட்ல இருந்து வருது. திராவிட முன்னேற்ற கழகம் 91% பாண்ட்ல இருந்து வருது. பிஜேடி 89. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல போதும். நீங்க யூபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி சார் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணீங்க? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.